ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃப்டர் த லாங் டைம் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிஸியாக இருந்ததுனால லாஸ்ட் வீக் என்னால் வீடியோ போட முடியல. இந்த வீடியோ போன சண்டே எடுத்தது. இந்த சாட்டர்டே நவீனாக்கு பர்த்டே வந்தது. அன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டோம். ஸோ சண்டே அன்னைக்கு ராகியில் ப்ரௌனி பண்ணி அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ராகி ப்ரௌனி நல்ல ஃபட்ஜியாக வந்திருந்தது. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் இந்த குக்கிங் சாக்லேட் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால நார்மல் அமுல்ல வரும்ல அந்த சாக்லேட் எடுத்திருக்கேன். அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் அன்சால்டட் பட்டரை டபுள் பாயில்டு மெத்தடில் பாயில் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட்டையும் நம்ம டபுள் பாயில் மெத்தட்லேயே மெல்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நவீனாவோட சாய்ஸ் தான். முதலே சொல்லிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் மெயினாக அவளுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பட்டரை சாக்லேட்டோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற கேக்லாம் பண்ணோம் எப்படினாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு வேற ஒரு பவுல் எடுத்துக்குங்க. அதில் ஒரு 3 முட்டை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பீட் பண்ணிக்கலாம். விஸ்கு வச்சு பீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அது நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதை ஓரளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் சுகராக இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். 1 கப் அளவு எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இதை நம்ம முட்டையோட ஆட் பண்ணிட்டு விஸ்க் வச்சு மறுபடியும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கும் இந்த சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த சாக்லேட்டும் பட்டரும் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மிக்சரை இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே நான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். சிம்ல வச்சு நீங்க மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல 1 ஸ்பூன் அளவு நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்றேன். அப்பதான் அந்த எக்கோட ஸ்மெல் இதுல உங்களுக்கு டாமினேட் பண்ணாம இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ராகி மாவு 3/4 கப் எடுக்கிறேன். இந்த 3/4 கப்பே போதும் உங்களுக்கு. எனக்கு எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 20 to 25 பீசஸ் எனக்கு கேக் கிடைச்சது. உங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ரா வேணா நீங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மற்ற இன்கிரீடியன்ஸும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதுல 3/4 கப்ல 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், டோட்டலா 1 கப், 3/4 கப் ராகி மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சு இதுல சேர்த்துக்கலாம். நீங்க நல்லா இப்படி ஜலிச்சு சேர்க்கறதுனால உங்களுக்கு கிளம்ஸ் எதுவும் கேக்ல ஃபார்ம் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக நான் காஃபி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது சேர்க்கறதுனால நமக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ விஸ்க் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு எல்லா பக்கமும் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான கேக் ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது. ராகி கேக், வீட் கேக், டேட்ஸ் கேக், ப்ளம் கேக், அதுக்கப்புறம் ப்ரௌனி வீட் ஃப்ளோரில் பண்ணியிருந்தேன். நிறைய ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ப்ரௌனிக்கு நான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். விஸ்க் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அதுலேயே எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி எனக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் இதே கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ரௌனி உங்களுக்கு நல்லா ஃபட்ஜியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருந்தது நான் பண்ணும்போது, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இது ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ப்ரௌனியை நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சி ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறமா கேக் டீனில் பட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளோர் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால நான் ஃப்ளோர் வச்சு தான் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் அந்த மாவு படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 15 மினிட்ஸ் தான். நம்ம பேக்கிங்க்கு தான் ஒரு 40 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஸோ நம்ம இந்த பேன் ஓப்பன் பண்ணி நம்ம பேட்டர் அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது பேக் ஆகிற டைமில் நைட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த இட்லி மஞ்சூரியன்னா ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கங்க. இட்லி மஞ்சூரியன் பண்றதுக்கு 2 பெரிய வெங்காயத்த ஸ்கொயரா கட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப்சிகமையும் ஸ்கொயரா கட் பண்ணி ஆயில் ஊத்தி நல்லா சாட்டே பண்ணிக்கங்க. இதுல வந்து பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் அத பண்ணல. அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்ட சேர்த்துக்கங்க. ஒரே ஒரு தக்காளிய கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கங்க. தண்ணி வந்து கொஞ்சமா நான் அந்த மிக்ஸி ஜார வந்து அலசி கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். அதுலயே வந்து இது வெந்துரும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் மார்னிங் பண்ண இட்லி. ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு மார்னிங் வந்து இட்லி சாப்பிடவே இல்ல. அவங்களுக்கு யூசுவலா இட்லியா சாப்பிடுறத விட இந்த மாரி மஞ்சூரியனா சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கங்க. பிஃபோர் தட் நான் ப்ரௌனிய வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்றேன். கொஞ்சமா இதுல வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லனாலும் பரவால்ல. நீங்க வந்து அதுல வந்து பாதாம், முந்திரி அந்த மாரி நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேக்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியில வந்து நம்ம அந்த மஞ்சூரியன்ல ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மஞ்சூரியன் ரெடி. ஸோ இந்த டிஷ்க்கு வந்து டொமேட்டோ சாஸ் சூப்பரா இருக்கும். உங்ககிட்ட என்னைக்காவது லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்ததுன்னா, மிச்சமாயிடுச்சுன்னா நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இத வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இது டூத் பிக்க இன்சர்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுல வந்து ஒட்டாம வந்ததுன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் அந்த ப்ராசஸ வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாரி. இதுக்கு பேக்கிங் டைமிங் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 40 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண பேன்ல வந்து 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒட்டாம வரும். ஆனா, நம்ம வீட்ல தான் எல்லாருமே ஆர்வ கோளாறாச்சே! முதல்ல எப்படி கேக் வந்திருக்குன்ட்டு பார்த்துரணும். ஸோ, நான் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணவே இல்ல. அது கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கும்போதே நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். நீங்க வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மாத்துனீங்கன்னா, இந்த லைட்டா ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா டின்ல, அது கூட ஒட்டாம உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து செம்ம டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹெல்த்தியானது. நம்ம ராகில தான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம ப்ரவுன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கொக்கோ பவுடர், ராகி ஃப்ளோர் 2ம் சேர்த்தே 1 கப் தான் எடுத்திருக்கோம். நமக்கு வந்து நல்லா பெரிய ப்ரௌனியே கிடைச்சிருந்தது. ப்ரௌனி ரெடி ஆனதும் நவீனாக்கு பயங்கர ஹாப்பி. கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். கடையில கேக் வாங்கி கட் பண்றதை விட நம்ம வீட்லயே நம்ம கையால கேக் ரெடி பண்ணி நம்ம குழந்தை பர்த்டேக்கு வந்து கட் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ கேக்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்தாச்சு. இது வந்து மறுநாள், அதாவது மண்டே அன்னைக்கு தான் கொண்டு போய் ஸ்கூலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறா. அதனால் 2 பேருக்கும், நேஹாக்கு, நவீனாக்கு 2 பேருக்குமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே நம்ம என்னதான் வீட்டில் செலிப்ரேட் பண்ணாலும் ஸ்கூலில் போய் என்ஜாய் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சாக்லேட், கேக் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டா. நவீனா பர்த்டேக்கு எடுத்த ஒரு சில பிக்ஸ்லாம் வந்து நான் அந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இயர் நவீனாவோட பர்த்டே இப்படி தான் எங்களுக்கு சிம்பிளாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.